தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொட்டிவாக்கம் கொள்ளை சம்பவத்தில் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. நகைகளை திருடிக் கொண்டு மாயமான ரமேஷ் நிகிதா தம்பதியிடம் இருந்து 60 சவரன் நகை மீட்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொட்டிவாக்கத்தில் ஓய்வு பெற்ற ஐடி ஊழியர் வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகள் விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். சென்னை குட்டிவாக்கத்துல லட்சுமண் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் தனியார் ஐடி நிறுவனத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு திருமணமாகி அலமேலு என்ற மனைவியும் இரு மகள்களும் இருந்த நிலையில மகள்கள் இருவருக்கும் திருமணமாகி ஒருவர் கிண்டியிலும் மற்றொரு வேலூரிலும் வசித்து வந்திருக்கிறார். இதுல மகேஷ்குமார் அவருடைய மனைவியுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில 22/3/2025 அன்று அவர்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா அவர்களுடைய தோழி மூலம்தான் இந்த நேபாள நாட்டத்தை சேர்ந்த இந்த ரமாஷ் என்பவர் வயது 25 என்பவர் மகேஷ் வீட்டில் காவலாளியாக வேலைக்கு சேர்த்துள்ளார். மேலும் அவருடைய மனைவி வினிதாவும் 3 வயது குழந்தையும் மகேஷ் வீட்டில் தங்கி இந்த வீட்டு வேலையை பார்த்து வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மகேஷ் அவருடைய குடும்பத்துடன் இந்த ஐடி ஊழியர் அவருடைய குடும்பத்துடன் வேலூருக்கு சென்றிருந்த நிலையில வீட்டில் இருந்த 60 சவரன் நகைய அந்த வீட்டுல வேலை செஞ்சிருந்தக்கூடிய ரமேஷ் நிகிதா அந்த இருவருமே என்ன பண்ணிடுறாங்க, அதை திருடி கொண்டு அவர்கள் சொந்த நாட்டிற்கு, அதாவது சொந்த ஊருக்கு தப்பிக்க இருந்தார்கள். அதாவது நேபாளுக்கு தப்பிக்க இருந்தவர்களை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய போலீசார், நீலாங்கரை தனிப்படை போலீசார் உடனடியாக இவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று தெரிந்து லக்னோ அருகே இவர்களை கரெக்டா சரியாக லக்னோ அந்த இடத்துல வச்சு கைது பண்ணி நேபாளுக்கு தப்பிக்க இருந்த இவர்களை இந்த ரமேஷ் நிகிதா இருவரையுமே லக்னோவில் வைத்து அவர்களை பிடித்து அதன் பிறகு சென்னை அழைத்து வந்து அதை கைது பண்ணி 60 சவரன் அவங்க வீட்டு உரிமையாளர் எவ்வளவு சவரன் எடுத்தாங்களோ அந்த சவரன் நகைகளை அப்படியே மீட்டிருக்கிறாங்க. இந்த 60 சவரன் நகைகளை இந்த ரமேஷ் நிகிதா இருவரிடமிருந்து மீட்டு தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.